ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன எக்ஸாம் இருக்கும் 4th செமஸ்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி. அப்போ ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் எத்தனை கொஸ்டின்ஸு எந்தெந்த டாப்பிக்கில் இருக்குது, எந்த யூனிட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் ஃபஸ்ட் யூனிட்டில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, 4 டாபிக்ஸ் இருக்குது. செகண்ட் யூனிட்டில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாவே நமக்கு தெரியுது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 டாபிக்ஸ் இருக்குது, 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. யூனிட் 3 அப்படின்னும் போது அதுலேயும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுவும் நல்ல பெரிய யூனிட் தான். அடுத்தது யூனிட் 4 நம்ம பார்க்கவே சின்னதாக இருக்குது. டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டாபிக்ஸ் இருக்குது. யூனிட் 5ல் 6 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, யூனிட் 5ல் 6 டாபிக்ஸ் இருக்குது. யூனிட் 4ல் 5 டாபிக்ஸ் இருக்குது. இப்போது இதில் எதை நம்ம டக்கு டக்குன்னு படித்தா எத்தனை யூனிட்டு சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு எதை எடுத்தால் நம்ம சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஓகே, யூனிட் 1ல் 4 டாபிக்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்குவோம். அடுத்தது யூனிட் 4 எடுத்துக்கலாம். யூனிட் 4ல் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம், 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1, அடுத்தது யூனிட் 4 நீங்கள் படிக்கலாம். அடுத்தது எது படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 படிக்கலாம். அதில் 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸை நீங்கள் சீக்கிரமாக முடித்த மாதிரி இருக்கும். மீதி நீங்கள் விட்ட யூனிட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் யூனிட்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னா 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறமேட்டு நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்டை படிச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் யூனிட், 4th யூனிட் அண்ட் 5th யூனிட் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் நம்ம படித்தோன்னா அது ஈஸியாக இருக்கும். ஏன் நான் இப்படி யூனிட் 1, 4, 5 ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இது ஈஸியாக முடிச்சிடலாம். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த 3 யூனிட்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக பாஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறமேட்டு மீதி இருக்கிற பெரிய யூனிட்டை கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம். நாலேஜ் அண்ட் கரிக்குலமில் நம்ம எத்தனை யூனிட்ஸு, எத்தனை கொஸ்டின்ஸ்ன்னு பார்க்கலாம், எத்தனை டாபிக்ஸ்ன்ட்டு. யூனிட் 1ல் எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. டோட்டலாக 6 கொஸ்டின்ஸ் இருக்குது யூனிட் 1ல். ஸோ 6 கொஸ்டின்ஸையும் நீங்கள் படிக்கணும். அடுத்தது 4 டாபிக்ஸ் இருக்குது. 4 கூட இல்லை, 3 டாபிக்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் 3 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னா 7 டாபிக்ஸ் இருக்குது, 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 7 டாபிக்ஸ் நீங்கள் அடுத்ததுக்கு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 டாபிக்ஸ் தான் இருக்குது. யூனிட் 4ல் 3 டாபிக்ஸ் தான் இருக்குது. யூனிட் 5ல் 13 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எதை ஃபஸ்ட்டு பிடிச்சா சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டில் 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. எந்த யூனிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 1 and 2ல் 1 and 4ல் நாட் 1 2 and 4 இல்லையா, 2ல் யூனிட் 2ல் அண்ட் 4ல் எத்தனை கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, 3 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த யூனிட்டை நம்ம படிக்கலாம், செகண்ட் அண்ட் 4th யூனிட்டை நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்தது யூனிட் 1ல் 6 டாபிக்ஸ் இருக்குது. யூனிட் 2ல் 4 டாபிக்ஸ் இருக்குது. யூனிட் 2ல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. யூனிட் 1ல் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது, 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது நீங்கள் யூனிட் 1 படிக்கலாம். அதுக்கப்புறமேட்டா 7 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது யூனிட் 3ல். அதுக்கப்புறம் 13 டாபிக்ஸ் இருக்குது 5th யூனிட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் அதை படிக்கலாம். 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதில் எதில் நிறையா சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் படிக்கலாம். 6க்கும் 7க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, அதனால் 6 and 7 பார்த்துக்கோங்க. இதில் 13 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் 4th யூனிட் முடிச்சிட்டிங்கனாவே பாதி போர்ஷன்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு. நீங்கள் நிறைய மேக்ஸிமம் மார்க் வாங்கலான்னா அந்த 3 யூனிட்டை கவர் பண்ணாவே ஃபஸ்ட்டு நல்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த யூனிட்டை கவர் பண்ணலாம். அடுத்தது என்ன சப்ஜெக்ட்டு, க்ரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல். அதில் இந்த டாபிக் என்னென்ன படிக்கலான்னு பார்க்கலாம். க்ரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் இருக்குது, 5 டாபிக்ஸ் இருக்குது. செகண்ட் யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் 5 டாபிக்ஸ் தான் இருக்குது.
ஓகே, ரெண்டுத்துலேயுமே 5 டாபிக்ஸ் தான் இருக்குது. தேர்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா வெறும் 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. அப்போ 4th யூனிட் தான் பார்க்க பெருசாக இருக்குது. இதில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னா 8 டாபிக்ஸ் இருக்குது. 5th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் எதை ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறது, யூனிட் 1ஆ, யூனிட் 2ஆ, யூனிட் 3ஆ, இப்போ எது நம்ம ஃபஸ்ட்டாக படிக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுது, 4 கொஸ்டின்ஸ் தான். ஸோ யூனிட்டு எந்த 2 யூனிட் வந்து 4 கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்டும் 5th யூனிட்டும் 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 2வும் யூனிட் 1ம் என்ன மாதிரி இருக்குது, 1 and 2 வந்து 5 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதை படிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு யூனிட் 4 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா யூனிட் 4ல் 8 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கவர் பண்ணி முடிச்சிட முடியும். ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது 3rd and 5th யூனிட், அண்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டில் 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டோட்டலாக இந்த யூனிட்ஸை கவர் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது வேல்யூஸ் அண்ட் பீஸ் எஜுகேஷன், இல்லை யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதில் இந்த யூனிட்டில் என்னென்ன எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ல் எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னா 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக்ஸ் இருக்குது, ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்ஸ் இருக்குது. அடுத்தது யூனிட் 5ல் 3 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் எதை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 என்ன சொல்லணும், யூனிட் 1 தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. ஸோ அதை நம்ம படிக்காமல் யூனிட் 5ல் வெறும் 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ யூனிட் 5 அதுக்கப்புறமேட்டு எந்த யூனிட் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் வந்து 10 மார்க் எழுதும் போது யூனிட் 5 போய் பார்த்து டக்குன்னு பெரிய கொஸ்டின்ஸ், ஏன்னா எல்லா டாபிக்ஸும் தெரிஞ்சதுனால நீங்கள் அதை எடுத்து எழுதிடலாம். இப்போ யூனிட் 5, யூனிட் 4, அதுக்கப்புறமேட்டு யூனிட் 2 நீங்கள் படிச்சிங்கன்னா 3 யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த யூனிட் படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த யூனிட்டை விட்டோம் 3 and 1 விட்டோம், அதை நம்ம படித்து கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது நமக்கு வேல்யூஸ் அண்ட் பீஸ் எஜுகேஷன் இல்லையா. ஸோ யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு. வேல்யூஸ் அண்ட் பீஸ் எஜுகேஷன் எடுத்திருக்கவங்க மாத்திரம் இதை பார்க்கலாம் இந்த வீடியோஸை. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டாபிக் இருக்குது வேல்யூஸ் அண்ட் பீஸ் எஜுகேஷனில். ஃபஸ்ட் யூனிட்டில் 8 கொஸ்டின்ஸ் இருக்குது, 8 டாபிக்ஸ் இருக்குது. செகண்ட் யூனிட்டில் நமக்கு 7 டாபிக்ஸ் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது தேர்ட் யூனிட்டில் நமக்கு 4 டாபிக்ஸ் இருக்குது. தேர்ட் யூனிட்டில் 4 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது 4th யூனிட்டில் நமக்கு 7 டாபிக்ஸ் இருக்குது. 5th யூனிட்டில் நமக்கு மொத்தமாக 5 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் எந்த டாபிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யூனிட் 3யை நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சிடலாம், ஏன்னா 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அடுத்தது யூனிட் 5 நீங்கள் வந்து பண்ணலாம், அதில் 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அடுத்தது யூனிட் 2வும் யூனிட் 4ம் ரெண்டுமே சேம் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு யூனிட் 1 நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ யூனிட் 1ல் 8 கொஸ்டின்ஸ் இருக்குது, 8 டாபிக்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் 7 டாபிக்ஸ் 7 ஈக்குவலாக இருக்குது இல்லையா. ஸோ எது சப்ஹெட்டிங்ஸ் நிறையா இருக்கோ அதை நீங்கள் நிறையா படிச்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆல் த டாபிக்ஸ் நீங்கள் வந்து சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து நம்ம முடிச்சிட்டோம், அப்பா இவ்வளோ முடிச்சிட்டோம் அப்படின்றது கொஞ்சம் அடுத்தடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.